நம்ம இன்றைக்கி மந்தி செய்ய போகிறோம். மந்தி செய்வதற்கு முதல்ல எண்ணெயும் கொஞ்சோண்டு வெண்ணெயும் போட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிட்டோம். வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கோம். பொன்னிறமாக வதக்கி முதல்ல எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை நான் ஜப்பானில் செஞ்சுருக்கிறேன். எப்போதும் ஊர்லேருந்து வீடியோ போடுவேன். இன்றைக்கி நான் ஜப்பானில் செய்கிறேன். பூண்டையும் இஞ்சியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சட்டம் பண்ணி பச்சை மிளகு யூஸ் வச்சுருக்கேன். கோழி களி ரெடியாக இருக்குது. ரெடியாக வச்சுருக்குறோம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். அடுத்த நாஸ்டர் வெங்காயத்தை பொரிச்சு எடுத்தாச்சு. ஜப்பானை பொறுத்தவரை வெங்காயம் வந்து வெள்ளை வெங்காயம், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் பொரிச்சோம்னா அவ்வளோதான் வரும். வெங்காயத்தை பொரித்து எடுத்த எண்ணெய், வெங்காயம் பொரித்து ரெடியாக இருக்குது. எப்போதுமே மந்திக்கு வெங்காயம் போட்டு செய்ய மாட்டாங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் தான் நம்ம செய்ய முடியும். இப்போ அரபிகள் வந்து அதிகமாக அவனை வந்து எதுவுமே போடாமல் தான் சாப்பிடுவாங்க. நம்மளால் அது சாப்பிட முடியாது, வாடடிக்கும். சும்மா ஒரு கைப்பிடி வெங்காயம் நம்ம மேலோட்டமாக அது போட்டால் தான் அது எண்ணெய் முடியும். அப்போவும் நல்லா இருக்கும். சாப்பாடோட வரையில் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயத்தை போட்டாச்சு. அதோட 10 பல் இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு வச்சுருந்தேன். வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே இருக்கும், ஜப்பானில் கிடைக்கிறது முரட்டாக தான் இருக்கும். அதோட பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் இருந்துச்சு இங்கே நம்மள்கிட்ட. அது ஒரு 10, 2, 4, 6, 8, 10 மிளகாய். அதோட கொஞ்சோண்டு தொப்பை மிளகு எண்ணெயிலே போட்டுருணும். அப்போ நல்லாயிருக்கும். எண்ணெயிலே போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதக்கணும். லைட்டாக வதக்கிக்கிட்டு கோழி வைக்கிறத போட்டு கொஞ்சம் வதக்கினோம்னா சரியாகும். லைட்டாக வதக்கிக்கிறோம்னா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு உப்பு போட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டு போடுவோம். ஏன்னா அங்கே உள்ளது நல்லா கறிக்கும். ஒரு ஸ்பூன் போட்டு நான் இங்கே வந்தால் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு ஊர்லேயே மந்தி பவுடர் அடிச்சுட்டு வந்துட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, சீரகம், சோம்பு, ஜாதிபத்திரி, அப்புறம் அந்த ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு நான் ஊரில் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ வதங்கினோன்னே மேலே தூவி விட்டுருக்கோம். கொஞ்சம் தூவி விட்டுட்டோம்னா போதும். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். வதங்கிடுச்சு. நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன் போட்டு கோழியை போட்டுட்டேன். ஒரு கோழி, முழு கோழி போட்டு கொஞ்ச நேரம் அந்த சொட்டில் வளர்க்கணும். நல்லா மணக்குது. நல்லா அந்த தண்ணி போகட்டும். கோழி தான் தண்ணி வரங்க. தண்ணி வந்தோன்னா கோழி எடுத்துருவோம். எடுத்து நம்ம மசாலா கடையை தனியாக வச்சு தனியாக அதை வந்து சுட்டுக்கிறது. அடுப்பு ஸ்லோவில் வச்சு மூடி போட்டுருவோம். ஸ்லோவில் வச்சாச்சு. தெரியுதா? இவ்வளோதான் ஸ்லோ பண்ண முடியுது. ஓரளவு ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போட்டால் திருப்பி விட்டுட்டு அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் வைப்போம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து திருப்பி விடுவோம். இந்த திருப்பி விட்டுருவோம். கொஞ்சம் திருப்பி விட்டுட்டேன். திருப்பி விட்டோம். கொஞ்சம் நல்லா விட்டுருவோம். இந்த நான் எப்போவும் போல் ஒரு சட்டி வச்சுருக்கிறேன். இது வைக்கிறதுக்கு ரொம்ப குறைச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட்டிக்கணும். கூட்டிட்டேன். லைட்டாக கூட்டியிருக்கேன். இந்த அடுப்பு இந்த ஜப்பான் அடுப்பு ஆட்டோமேட்டிக்காக அமர்ந்துடும். ரொம்ப நேரம் சூடாக வந்துச்சுன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லை. ஜப்பானில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதில் கிரில் சுடுறது போல ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த இருக்கு கிரில் சுடுறது. ஜப்பானில் சின்னதாக ஒரு பாஸ் பேசன், சின்னதானா நம்ம ஒரு சைஸ் தான். இது 2க்கு 1.5. அதுக்கு பக்கத்தில் சின்ன டேபிள், அதில் தான் எல்லாமே வச்சுக்கிறோன்னு. அதோடு ஒட்டி ஒரு அடுப்பு. சின்ன மசாலா டப்பா வைக்கிற மாதிரி சின்ன இடம். நான் சமைக்கிறது இல்லை, எங்கள் அண்ணன் கடையில் தான் சாப்பிட்றேன். அதனால் சும்மா இந்த ஓட்ஸு பசிச்சுன்னா ஓட்ஸு நைட்டில் வரனால அதுக்காண்டி வாங்கி வச்சுருக்கேன். மசாலா அந்த மந்தி மசாலா வரையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஆனால் நல்லா ஓரளவு வெந்துருச்சு. திருப்பி போட்டு
வெந்துருச்சு. இருந்தாலும் இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் தான் அது. நல்லா வந்துருச்சு. ஒரு கப்பு சுடுதண்ணி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதோட கறி எடுத்துருவோம். நான் இதில் தான் அரிசி அளந்தேன் 3 கப்பு. இங்கே உள்ள அரிசி வந்து தாஜ்மஹால். அதில் வந்து 3 கப்புக்கு 6 கப்பு தண்ணி வைக்கணும். அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே உள்ள அரிசி வந்து அப்படி தான் வேகும். வேகமாக வச்சுக்கிறேன். கோழியை சுடுறதுக்கு மசாலா எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கோழியை எடுத்துக்கிட்டு தண்ணி அளவு தண்ணி ஊற்றணும். 7ங்கிறண்ணா 5.5 கப்பு ஊற்றி அரிசியும் வடித்து கொட்டியாச்சு. அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சைடில் முந்திரி பருப்பையும் பிஸ்தாவையும் எடுத்து வந்துருங்க. நெய்யில் வறுத்துடலாண்டு. அதோட மந்தி பவுட்ரு, மந்தி பவுட்ரு, நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். உப்பு சாராட்டுண்டு பொரிச்சிடுவோம். அப்படி பக்கத்தில் அடுப்பத்தை வச்சு பேனை வச்சு சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அடுத்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிறேன். இதை சூடு பண்ணி எடுத்துட்டோம்னா சோத்தில் வச்சுட்டு மூடி விட்டுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பக்கத்து அடுப்புலேருந்து எடுத்து கோழியெல்லாம் வச்சு சோறை கிண்டியாச்சு. தம்மெல்லாம் உடைச்சாச்சு. முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சாச்சு. இதுக்கு அடுத்தது சாப்பிட வேண்டியதான். ஆனால் இது வந்து செய்கிறது ஈஸி தான், கொஞ்சம் ரிஸ்க்கு. வேறு ஏதாவது இருந்தால் கூட ஈஸியாக இருக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால எங்களுக்கு லீவுனால செஞ்சோம். நல்லா வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா போதுமானவன். துவா செய்யுங்க. இனிமேல் எது செஞ்சாலும் நல்லபடியாக வரட்டும். நீங்கள் என்ன செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.